நான் குளிக்க போயிட்டு வரேன். தங்கச்சியும் குளிக்க போகணும், லேட் ஆயிருச்சு வேற சொன்னா. ஐயோ, அவ குளிக்க போன 7 மணி நேரம் ஆகுமே. நான் குளிக்க போறேன், சாப்பாடு எடுத்து வச்சிரு, நான் சீக்கிரம் போகணும். ஏய் இர்ரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன், அப்ப நீ போய் குளிச்சுக்கோ. முடியாது, நீ மினிக்கிட்டு எங்க போற, யாரை பார்க்க போற எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். நம்பிட்டேன் போடி. இப்ப மட்டும் நீ என்ன குளிக்க விடல. சின்ன சாரிடி, நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு நீ போன்ல பேசிட்டு இருந்த அம்மாட்ட சொல்லிடுவேன். அப்ப அம்மா யாரு என்னன்னு கேட்பாங்க, நீ தான் மாட்டிக்கோ. அடிப்பாவி, ஒட்டு கேட்டு பழி வாங்குறாளே. சரி நீங்களே போங்க மேடம். அந்த பயம் இருக்கட்டும் தம்பி. லேட்டான நம்மால் வேற பிரேக்கப் ஆற அளவுக்கு சண்டை போடுவாளே. நான் ஒரு நிமிஷம் சொல்றது கேள்றி. வெச்சிராதிரி. ஹலோ ஹலோ. ஐயோ, வெச்சிட்டு போயிட்டாளா? இனி இவளை கன்வின்ஸ் பண்றது பெரிய வேலையாச்சே. என்னடா அண்ணா, வால் பிரேக்கப் பண்ணிட்டாளா? அதுக்குதான் மூஞ்சி இப்படி வச்சிருக்கியா? அடியே, உன்ன ஒரு பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமாடி உனக்கு? அவங்களா ஒரு ஆளுன்ட்டு நான் உனக்கு ரொம்ப அழகான ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். அவங்க ரொம்ப ஃபேமஸும் கூட. அப்படியா? இது தெரியாம இந்த சத்யா பின்னாடி சுத்திட்டு இருந்தமே. ஹலோ,